நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷ சம்பவங்களில் இந்த காது குத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பவமானது மிக மிக முக்கியமானது. இது குலதெய்வத்தோட சம்மந்தப்பட்டதுங்க. ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்கள். திருமணத்திற்கு குலதெய்வத்தோட ஆசைகள் எவ்வளோ முக்கியமோ, குழந்தை பாக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியமோ, அது போல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் நம்மளோட குலதெய்வ கோவிலில் பதிவு செய்வது, அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு முறை தான் காது கிழித்தல் அப்படின்ற முறை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பரிவார தேவதைகளுக்கு நாம் பெற்ற குழந்தைய கொண்டு போய் அங்கே வச்சு அவங்க காதை கிழிச்சு விட்றப்ப அந்த ரத்தத்தை அதுங்க சுவைத்து இந்த குலத்தில் பிறந்த குழந்தைகள்கிட்டருந்து கிடைச்ச பிரசாதம்னு ஏற்றுக்கணும். அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ஆயுளில் எந்த விதமான பங்கமும் இல்லாமல், அவங்களுக்கு எந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த குலதெய்வமும் அந்த பரிவார தேவதைகளும் காவல் காத்து நிற்கணும். அதுக்கு தான் இந்த விசேஷத்தையே பண்ணாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வரவங்களுக்கு சாப்பாடு போடுறது, தாய் மாமா சீர் அதெல்லாம் செய்கிறது அடுத்தபடி அவங்கவுங்க விருப்பப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த காது கிழித்தல்னு சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமான ஒன்றுங்க. அதை தவற விட்டுறவோ கூடாதுன்றதான் நான் சொல்ல விரும்புவது.